ஹாய், இது உங்கள் UAE தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டம்ப்ளிங் மிக்ஸ். அரபிக் பணியாரம், நம்ம ஊர் பணியாரம் மாதிரி அரபிக் பணியாரம் ரொம்ப ஃபேமஸானது. இதுக்கு தேவையான பொருள் அந்த மிக்ஸு, 2.5 cups ஆஃப் வார்ம் வாட்டர், வெட் கிளாத், ஒரு பவுல், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஈஸி செய்கிறது, ரொம்ப டேஸ்டி எம்மியாக இருக்கும். அந்த மிக்ஸை டப்பா ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு பேக்கெட் மாவும் ஒரு பேக்கெட் ஈஸ்ட்டும் இருக்கும். அந்த மாவை நம்ம ஒரு பவுலில் கொட்டிட்டு ஈஸ்ட்டையும் ஒரு பவுலில் அந்த மாவு மேலே போட்டுடணும். எல்லா ஃபுல் பேக்கெட்டையும் காலி பண்ணிடணும். ஒரு ஃபுல் பேக்கெட் மாவுக்கு வந்து 2.5 cups ஆஃப் வார்ம் வாட்டராக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கணும். நல்லா வார்மாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 2.5 cups அளந்து வச்சுட்டு அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சமாக கூடலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சோன்னு வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு ஊற்றுறதுக்காக வச்சுருந்தேன். பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கூட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக அளவெடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். 2.5 cups ஆஃப் வார்ம் வாட்டர். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஹனி இல்லைன்னா இது ஊற்றி சாப்பிட்றது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத்தை மேலே போட்டு ஒரு 1 hour கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour வந்து ஊற வச்சிங்கன்னா நல்லா ஈஸ்ட்டு பொங்கி வரும் மாவு. அந்த பொங்குறதுல தான் சாஃப்ட்னஸ்ஸு, பஃபியாக இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா அதை பொங்க விட்ருங்க. பாருங்கள், பொங்கிடுச்சு. 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா நுரைச்சி பொங்கி போயிருக்கும். ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நம்ம கையாலே பால் மாதிரி போடணும். இது மாதிரி நீங்கள் போடலாம். இதுக்கு ஒரு இது கூட இருக்குது, வாங்கி போட்டுக்கலாம். அது 5 dirhams அப்படி தான் இருக்கும். பட் நான் வந்து எப்பயுமே கையாலே போட்டு பழகிட்டேன். ஸோ கையாலே போட்டுருவேன். இது ரொம்ப ஈஸி தான் போடுறது, ரொம்ப ஈஸி. நல்ல டேஸ்டியான ஸ்நாக்கு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத பிள்ளைங்களே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே அவ்வளோதான், தட்ஸ் ஆல், ஃபினிஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் அது திரும்பவும் ஒட்டி இருக்கும் போது தான். இல்லைன்னா திருப்பக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். அந்த பவுல் பொங்கி இருக்கனால ஃபுல் எல்லா பக்கமும் ப்ரௌனி ஆகணும்னா கொஞ்சம் நல்லா நிறையா போடணும். கொஞ்சத்தை நிறையா இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 week நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் டைம் போட்டு நீங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திக் பண்ணிங்கன்னா ஃபுல் பேக்கெட் கலந்துருங்க. பட் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்குள்ளே போட்டுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 month யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும் ஃப்ரீசரில் வச்சா. அதில் தான் ஃபினிஷ் டம்ப்ளிங். எம்மியான டம்ப்ளிங் ரெடி. ஹனி ஊற்றிக்கலாம், இல்லைனா டேட் சிரப் ஊற்றலாம். இதோட ஃப்ளேவர் வந்து டேட் சிரப் ஊற்றுறது தான் மெயினாக. ஹனி ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 50 members வந்து இதே மாதிரி டம்ப்ளிங் வந்து நோம்பு நேரத்தில் இங்கே வந்துட்டு பேச்சுலர்ஸ் நிறையா. ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு, இங்கே கிடைக்காதது கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேருக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சேன். அந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். 50 பேருக்கும் அதே மாதிரி தான் நான் 4 மிக்ஸ் வாங்கி போட்டேன். 4 மிக்ஸு வாங்கி 4 மிக்ஸ்க்கு தக்கன ஒரு மிக்ஸ்க்கு 2.5 cups வார்ம் வாட்டர் மாதிரி 4 மிக்ஸ்க்கு வந்துட்டு 8 நியர்லி 10 cups ஆஃப் வார்ம் வாட்டர் வந்து ஊற்றினேன். அதுவும் அதே மாதிரி 2 hours போட்டுட்டு இந்த மாதிரி பொங்கி வச்சு பொங்கின பிறகு பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ஈஸியாக அப்புறம் போட்டு நம்ம வந்து ஒரு திருப்தியாக சர்வ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.